வணக்கம் நண்பர்களே. இந்த வழியாக தான் வேணி வாங்கியிருக்கு. இந்த இடத்துக்கு வர வேண்டிய ரூட்டு அங்கே ஒத்தடி வருது. இங்கே கோயில் இருக்குது, பசுமையான இடம். இதை சுற்றி வேணி வாங்கியிருக்கு. பில்டிங் கேட் சுற்றி போட்டிருக்காங்க. இன்னும் இதுக்கு பூச்சி வேலையெல்லாம் செய்யலை. கேட் இப்படி இருக்கு. அடி கேட். அப்போ லாரி கூட உள்ள வரும் அப்படின்றதுக்காக இந்த கேட் இப்படி மூடிட்டு வெறும் இந்த கேட்டினுடைய வழியாக அப்படியே பார்த்தோம்னாக்கா பெரிய இடம் பார்த்துக்கிட்டேன். இதுதான் வேணியுடைய இடம். இப்ராஹிம் வண்டி ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வீடுன்னு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிப்போம். இப்போதைக்கு டெம்பரரி ரூம் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா வைக்க பிடிக்க கொள்ள. ரூம் ரெடி. ஆஸ்பிளாஸ் போட்டு ரூம் ரெடி கூட்டியிருக்காங்க. இப்போ டாய்லெட் பாத்ரூம் வேணுன்றதுக்காண்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்குள்ள இது ரெடி ஆயிரும். செப்டிக் டேங்க் கட்டியாச்சு. இதோடைய அளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 5x10. ஆழம்ட்டு பார்த்தோம்னாக்கா 8 அடி. இப்போ மழை பெஞ்சதுல தண்ணி நிற்கிது. கிணறு கட்டியிருக்காங்க. கிணறுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அழகா செட் ஆயிருக்கு. தூரமாக இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு வட்ட கிணறு. தண்ணி இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கு. தரை மட்டத்துல இருந்து ஒரு 5 அடியில் இருக்கு தண்ணி. பூச்செடியெலாம் வேணி கொண்டாந்து வச்சுட்டா. இன்னும் இதெல்லாம் வைக்க ஆரம்பிக்கல. இனிமேல் தான். அதில் ஒரு பூ பூத்துருக்கு. இப்படியாக வேணியுடைய இடம். ஈசான் முனையிலேருந்து கிணறு, செப்டிக் டேங்க், லெட்டின் பாத்ரூம், டெம்பரரி ரூம், பக்கத்தில் இந்த இடத்துல வீடு வரப்போகுது. இந்த இடத்துல கேட். இப்படி சுற்றியுமாக பெரிய ஒரு இடம். 6000 ஸ்கொயர் ஒரு இடம். நன்றி.